ஹாய் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் இதுக்கின் பேலே சாறு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இதுக்கின் பேலே, மிளகாத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிற்கு, கொத்தமல்லி. ஸ்டவ் மேலே காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். 4 தக்காளி எடுத்து அதில் போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இதுக்கின் பேலே சாறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, களி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, எடுத்து வச்ச மசாலா பொடியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு, ஆற வச்சுக்கலாம். தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த இதுக்கின் பேலே போட்டு உப்பு மஞ்சள் போட்டு பாதி வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா கரைஞ்சிரும் பருப்பு. இப்படி போட்டால் கரையாது. தேங்காய் அரைச்சிட்டு வந்து அந்த மசாலாவை போட்டு அதில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது இதுக்கின் பேலே அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் பாதி வெந்திருக்குது, இன்னும் பாதி வேகிறதுக்கு விடலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்புல போட்டுக்கலாம். இதுக்கின் பேலே சாறு ரெடி. கர்நாடகா ஸ்டைல்.
நான் இன்றைக்கி இடிக்கின் வேலை குழம்புக்கு ராகி களி தான் செஞ்சுருக்கிறேன். ராகி களிக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ராகி முத்தே இடிக்கின் ಬೇಳೆ ಸಾರು